ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் வந்ததுக்காக. ஸோ நம்ம இந்த மந்த்லி மீட்டிங் ஒவ்வொரு மாதமும் பண்ணுறோம். பேசிக்கலி இது ஒரு இன்ட்ராக்ஷன் பிளாட்ஃபார்ம். இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தால், ஃபீட்பேக் இருந்தால் எங்களுக்கு சொல்லலாம். நம்ம இன்னும் நல்லா சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இதுலேருந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி நல்லபடி இன்னும் நம்ம சேவைகளை நல்லா உங்களுக்கு பண்ணலாம். மேலும் நாங்கள் இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்னென்ன நாங்கள் இந்த ஒரு மாதம் என்ன நடந்திருக்கு, நார்மல் ரொட்டீன் வேலையை விட மற்றது என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சென்ட்ரல் ஆர்கனைசேஷன்ல இருந்து நமக்கு வந்து இப்போ என்ன மெடிசின்ஸ் இப்போ நம்ம வருது, நீங்கள் வந்து மறுபடியும் வந்துட்டாங்க அப்படி வர வேண்டியது இருக்கு. இதை நிப்பாட்டி உங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கு வர்றதுக்காக பைலட் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியில் அங்கே ஒரு 4-5 இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பைலட் ப்ராஜெக்ட் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் கடைசிக்குள்ள எல்லா பாலிகிளினிக்கும் அதை வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்காக ப்ரப்போசல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை நல்லபடி நடந்துரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நாளாகவே பிரயாசப்பட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க மெடிசின்ஸ், இந்த மாதிரி என்ன மெடிசின்ஸ் வந்த அப்புறம் விஎல்இ அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. சிஎஸ்சி மூலமாக அதில் நம்ம எக்ஸர்சைஸ் மேலே என்ரோல் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படும். ஸோ கான்ட்ராக்ட் கொடுத்து அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எக்ஸர்சைஸ் மேன் கொடுக்குறாங்க வேலைக்காக, இல்லைன்னா சிவிலியன் கொடுப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அவங்க உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க. இப்போ நான் அனுப்புறது வந்து இது என்னுடைய ஓன் இனிஷியேட்டிவ்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பண்ணுறதுனாலும் இது வந்து 70 இயர்ஸ் அண்ட் அபோவுக்கு தான் அப்ளிகபிள் இருக்கும். 70 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கிடையாது. 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுதான் ப்ரப்போசல் இருக்கு. ஸோ சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். செகண்ட் வந்து ஏஎல்சி மெடிசன் கலெக்ஷன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு நிறைய நேரம் சொல்லியிருக்கேன். இந்த பாருங்க, நிறைய மெடிசன் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் கலெக்ஷன் பண்ண வர மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செய்து வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக வாங்கின மெடிசன் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தயவு செய்து வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க டைம். மூணாவது பாயிண்ட் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ஸ். உங்களுக்கு தெரியும், வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் வந்து இடையில ஒரு 10 நாளைக்காக டெம்பரரிலி நமக்கு ஸ்டாப் ரெஃபரல் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க சில டாக்குமெண்டேஷன் பண்ணலன்ட்டு. அது அப்புறம் சரி, இப்போ நமக்கு வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் நமக்கு எம்பனல் ஆகிவிட்டது. ஸோ நீங்கள் யார் யார் போனோமோ அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க போய்க்கலாம். அப்புறம் செட்டில்மெண்ட் ஐடி உங்களுக்கு இப்போ ரீசெண்ட்லி வந்து யார் யார் கிளைம் போடுறீங்களோ அவங்களுக்கு தெரியும். ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு வேலைகள். ஒரு சில கிளைம் சிலருக்கு 100ல் 1-2 பேருக்கு ஐ திங்க் பழைய கிளைம்ஸ் வந்து சில அப்ஜெக்ஷன் அவங்க ஒழுங்காக டாக்குமெண்ட் கொடுக்காதனால கிடக்குது பெண்டிங். மற்றபடி இப்போ கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே கிளியர் ஆகிட்டு வருது. இப்போ எப்போ வரைக்கும் ஆகிட்டு மேடம்? லாஸ்ட் ஜூன் வரைக்கும் கிளியர் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரெக்கார்ட் டைம்ல வந்து செட்டில்மெண்ட் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டை ஒழுங்காக கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வித்தின் 2 வீக்ஸில் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகுது கிளைம்ஸ். அடுத்தது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாலிகிளினிக் பில்டிங். நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு போர்ட் ப்ரொசீடிங் பண்ணி அனுப்பியிருந்தோம். அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி இப்போ சென்ட்ரல் ஆர்கனைசேஷன்ல இருந்து நமக்கு ஃபைலை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது மொத்தம் நமக்கு இந்த டைப் டி பாலிகிளினிக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆத்தரைஸ். நம்ம வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ப்ரொபோசல் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 4600, 4200 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதில் வந்து பாதி கூட கிடையாது ஆத்தரைசேஷன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அவள் வந்து ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். பட் அவங்க வந்து நீங்கள் 2000க்கு தான் கட்டி ஆகணும் அப்படின்ட்டு இப்போ ப்ரொபோசல் திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பெஷல் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் எல்லாத்தையும் கூப்பிட்டோம். ஸோ இந்த அசோசியேஷன்லேருந்து அப்புறம் நம்ம ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்கள் மீட் பண்ணி ஒரு ஃபார்முலா பண்ணி 2000லே கீழே ஸ்டில்ட் பார்க்கிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ வருதோ மிச்சம் வர்றது நம்ம கீழே வந்து கியூடி ஃபண்ட்லேருந்து இந்த மாதிரி டெம்பரரி ஷெல்டர் கீழே போட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து போய் ஜிஇ மீட் பண்ணிட்டு வந்தேன். ஐஎன்எஸ் கட்டப்பம் வந்தேன். அதுக்கப்புறம் அவர் 2 ஜேஇ அனுப்பியிருக்கிறாரு. அனுப்பி இப்போ வந்து ஸ்கெட்ச் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ ஸ்கெட்ச் ரெடி ஆன உடனே அதை அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறம் அதை வந்து ஏஇ பண்ணி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது ஒரு 6 மாதம் ஆகும் எல்லாம் ஆகி அனுப்புறது. ஸோ அடுத்த ஒரு இது வந்துருங்கம்மா, அம்மா இது வந்துருங்க.
ஸோ அடுத்த ஒரு 6 மாதம் நான் அடுத்த தடவை நான் அடுத்த ப்ரொபோசல் போகிறதுக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் எல்லாம் நல்லதாக நடக்கும். ஏன்னா இப்போ நம்ம நல்லா தான் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுன்னா என்ன, உங்களுக்கு தூவிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி அப்படி நடந்து போயிடலாம், அவ்வளோ பக்கத்தில் இருக்கு. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இங்கேனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ கீழே கேண்டீன் இருக்கிறதுனால. ஸோ எல்லாம் நன்மைக்கே நடந்துக்குன்னு நினைச்சுக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மகிட்ட வந்து கோஸ்ட் கார்ட்ல இருந்து ஒரு கமாண்டன்ட் நமக்கு விசிட் வந்திருந்தாரு. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்திருக்காரு, அதனால பார்க்கறதுக்கா நம்மளை பார்க்க வந்திருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாசம் மாசம் உங்களுக்கு தெரியும், பெட் ரிடன் பேஷண்ட்ஸ் எல்லாம் வீல் சேர்ல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல ஒரு 10-15-20 கிலோமீட்டர் சர்க்கியூஃபரன்ஸ்ல இருக்கவங்களுக்கு வீடு தேடி நம்ம டாக்டர் போறாங்க. ஸோ அது வந்து போயிருந்தாங்க 17ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் 2 டாக்டர் இருக்காங்க. ஸோ 2 நாள் போயிருந்தாங்க. அப்புறம் இசிஹெச்எஸ் கார்ட்ஸ், இப்போ இசிஹெச்எஸ் கார்ட்ஸும் யார் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கு. இப்போ வணக்கம். இப்போ 29 கார்ட்ஸ் இப்போ ரீசென்ட்லி வந்திருக்கு. ஸோ அதுவும் கலெக்ஷன் ஆகி வந்திருக்கு. யார் யாருக்கு இப்போ நாங்கள் லிஸ்ட் அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில், நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எம்ஹெச்ல இருந்து மெடிசன் நம்மளுக்கு இந்த மாதம் வந்திருக்கு. 23ஆம் தேதி நான் கலெக்ட் பண்ணிட்டு செக்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். நான் 11 காலைல 11 மணி வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு மெடிசன் கொடுக்க முடியறதில்லை. ஏன்னா நாங்கள் செக் பண்ணி அதை வந்து சார்ஜில் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால ஸோ உங்கள் ஒத்துழைப்புக்கெல்லாம் நன்றி. அப்புறம் கார்கில் விஜய் திவஸ் நம்ம வந்து நாளை கொண்டாடுறோம். இது ஒரு மேஜர் ஃபங்க்ஷன். நம்ம மேலே பண்ண வேண்டியதாக இருந்தது, பிளான் எல்லாம் இருந்தது. பட்டு சில விஷயங்களால நம்ம இங்கே தான் கொண்டாட போகிறோம். ஸோ எல்லாரும் நீங்கள் வரணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டிக் கொடுக்கேன். உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பாலிகிளினிக் டைமிங் உங்களுக்கு நான் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் பாலிகிளினிக், காலையில் 8 to 3 வந்து உங்களுக்கு பேஷண்ட் டைமிங். 3லேருந்து 4 மணி வந்து எங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு கணக்கு அன்னைக்கு க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால 1 மணி நேரம் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது எங்களுக்கு. இந்த நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு ஒரு லெட்டர், அந்த பாலிசி லெட்டர் உங்களுக்கு போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் எமர்ஜென்சிக்கு எப்பவுமே நோ கிடையாது, கவலைப்படாதாங்க. பட் பிளான் பண்ணி வரும்போது 3 மணிக்கு அப்புறம் நீங்கள் கீழே கேண்டீனில் முதல்ல வேலையை முடிச்சுட்டு வர்றாங்க 3 மணிக்கு அப்புறம். ஸோ அப்படி ஒரு பிளான் பண்ண வேண்டாம், முடிந்த அளவு அவாய்ட் பண்ணுங்க. எமர்ஜென்சின்னா எப்போனாலும் வாங்க. அப்புறம் 3 மணிக்கு அப்புறம் ஸ்பெஷலி யாராவது மதுரையில் எதுவும் ரெஃபரல் வாங்கணும், மதுரைக்கு போகணும் அப்படின்னாக்க வரவே செய்யாதுங்க. ஏன்னா நம்ம சின்ன பாலிகிளினிக், நாங்களாவது உங்களுக்கு நம்ம ஒரு குடும்பம் மாதிரி நம்ம இருக்கிறோம், 1:1. பட் மதுரையில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிற பாலிகிளினிக். அவங்களுக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் அவங்க யாருமே என்டர்டெயின் பண்றதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முடியாது, அவங்களுக்கு அவ்வளோ வேற, அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் லோடு இருக்கு அவங்களுக்கு. நமக்கு அவ்வளோ ஒர்க் லோடு கிடையாது ஓப்பனாக சொன்னாங்க. பட் அவங்களுக்கு நிறைய ஒர்க் லோடு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நம்ம 3 மணிக்கு அப்புறம் ஒரு ரெஃபரல் போடுறோம் அப்படின்னாக்க அவங்க வந்து அதை என்டர்டெயின் பண்றது இல்லை, பண்ணாலும் லேட் ஆகும். அதனால உங்களுக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே டைம் வேஸ்ட். ஒருத்தர் அவர் வேலையை பார்க்காம அப்புறம் ஒரு ஆள் வேலைக்காக வந்து எல்லா வேலையும் விட்டு அப்புறம் எல்லா டாக்குமெண்டேஷனும் லேட் ஆயிடும். ஸோ அதனால தயவு செய்து யாருக்காவது அப்படி ஒரு ரிக்யர்மெண்ட் இருந்தால் 3 மணிக்கு அப்புறம் பிளானே பண்ணாதாங்க. பாலிகிளினிக் வந்து 3 மணிக்கு அப்புறம், அப்படி எமர்ஜென்சினா எப்போனாலும் வாங்க, அது வேற விஷயம். மதுரைக்கும் பிளான் பண்ணாதாங்க. நெக்ஸ்ட் வந்து லிஃப்ட், உங்களுக்கு அதில் எழுதி போட்டிருக்கிறோம். சில நாள் நீங்கள் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கும்போது கரண்ட் போயிட்டுனா ஒன்றும் செய்யாதாங்க, அப்படியே நில்லுங்க. ஒரு நிமிஷத்துல கொண்டு போய் உங்களை கீழே எல்லாம் மேலே கொண்டு விட்டு திறந்து விட்டுரும். அதுல பேட்டரி இருக்கு, ஆட்டோமேட்டிக்கலி அந்த சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. நீங்க கரண்ட் போனோம் என்ன பண்றீங்க, ஏதாவது அமைக்கிறீங்க, ஏதாவது அமைக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அது அங்கே நின்றும், அப்புறம் மூடியே நிற்கும். ஸோ அதனால யாருமே லிஃப்ட்ல இருக்கும்போது நிம்மதியா லிஃப்ட்ல போய் நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் போனாலும் ஒன்றும் இல்லை, கொண்டு கீழே இல்லை மேலே எது பக்கத்துல இருக்கோ அங்கே போய் நின்று திறந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. ஸோ அதை இதை சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல. மற்றபடி பாலிகிளினிக் வரும்போது அமைதியா இருங்க. போன் பேசணும்னாலும் வெளியில பேசுங்க. எதுவும் ப்ராப்ளம், எதுவும் சஜஷன் உங்களுக்கு என்ன கன்சர்ன் ஸ்டாஃப்ட சொல்லுங்க. இல்லை அவங்களால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா என்கிட்ட வரலாம். என் டோர் உங்களுக்கு நான் ஆல்வேஸ் சொல்றேன், எதுவும் சொல்ற நேரம் என் டோர் எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும், ஆல்வேஸ் வெல்கம். ஸோ யாருக்காவது எதுவும் பாயிண்ட் இருந்தால் நீங்க சொல்லலாம். ஆர்கனைசேஷன் பாயிண்ட்னா ஓப்பனா சொல்லுங்க, உங்க பர்சனல் ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து சொல்லலாம். யாருக்காவது எதுவும் ப்ராப்ளம் சொல்லுங்க. ஓகே,
ஓகே, உட்காருங்க. ஓகே, அவர் சொல்றாரு இல்லை நிறைய பேருக்கு முட்டு வலி இருக்குது, அதனால ஆர்த்தோ டாக்டர் வந்து வேணும் அப்படிங்கிறீங்களா? நமக்கு ஆர்த்தோ டாக்டர் வந்து சேக்ரட் ஹார்ட் ஹாஸ்பிட்டல்ல எம்பனல்டு இருக்கு. நீங்க ஆர்த்தோ ப்ராப்ளம்னாக்க நீங்க சேக்ரட் ஹார்ட் நம்ம அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நம்மகிட்ட ரெஃபரல் வாங்கிட்டு அவங்க போய் காட்டலாம். சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாக்க முட்டு வலிக்கு பெஸ்ட் பிளேஸ் கமாண்ட் ஹாஸ்பிட்டல் ஏர்ஃபோர்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், மிகவும் அருமையா பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா அது வந்து ஒன்லி எக்ஸரிஸ்மேன் அண்ட் அவங்க ஒய்ஃப், அவங்க 2 பேருக்கு தான் நடக்கும். டிபெண்டன்ஸ்க்கு அங்கே பண்ண மாட்டாங்க கமாண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அப்படி முட்டு வலி உள்ளவங்க எக்ஸரிஸ்மேன் எல்லாம் அவங்க ஒய்ஃப்னாக்க நீங்க வாங்க, நாங்க ரெஃபரல் கொடுக்குறோம். அங்க அவங்க நான் பெர்சனலி டைப் பண்ணி அனுப்புறேன். இது வரைக்கும் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் போயிருக்காங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல், ரொம்ப சந்தோஷமா திருப்தியோட வந்திருக்காங்க. நார்மல் ஆர்த்தோ ப்ராப்ளம்னா நீங்க அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற யாருக்கும் எதுவும் பாயிண்ட்? ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பல் டாக்டர் ஒரு நம்ம பல் எப்படி பல் விளக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஓவர் டு பல் டாக்டர். தேங்க்யூ வெரி மச்.